வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய விமானப்படை மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு யுஏவியை உருவாக்குவதற்கு இந்திய விமானப்படை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்திய விமானப்படை எடுத்த முடிவுகள்ல ரொம்ப முக்கியமான முடிவு இது அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்திய விமானப்படைக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள் தேவைப்படுது, இந்தியா உருவாக்கும் ட்ரோன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியானால என்ன ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துவதற்கு DRDO கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் ப்ராஜெக்ட DRDO வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. DRDO எதற்காக இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க, இந்தியா டெவலப் செய்யும் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை எதற்காக எல்லை பகுதியில டிப்ளாய் செய்யறாங்க, சாதாரண பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்திற்கும் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு டிப்ளமேட்டிக் வார் நடந்துகிட்டு இருக்கு. இரு நாடுகளும் மாற்றி மாற்றி தங்களுடைய தூதர்களை திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கனடாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கும் அமெரிக்காவை காலிஸ்தான் விஷயத்துல நேரடியா எதிர்ப்பதற்கும் இந்தியா ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. அது என்ன திட்டம், காலிஸ்தான் விஷயத்தை இந்தியா வரும் காலத்துல எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் காசா போர்ல ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமா பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் மாறி வரும் சூழ்நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்திய விமானப்படை தற்போது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படை தற்போது ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் காம்பாக்ட் வெஹிக்கிளை உருவாக்குவதற்கு DRDO நிறுவனத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. DRDO அன்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்குவதற்கு ghatak அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ghatak ட்ரோன் 14 டன் எடை கொண்ட போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு ட்ரோனா உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்ல நிறைய டெக்னாலஜிகளை டெவலப் செய்ய வேண்டிய சூழ்நிலை DRDO நிறுவனத்துக்கு இருந்துச்சு. இதனால ஸ்விஃப்ட் அப்படிங்கிற 1 டன் எடை கொண்ட ஒரு சிறிய ட்ரோனை உருவாக்கி அந்த ட்ரோன்ல ghatak அன்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள்ல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை சோதித்து அதற்கு பிறகு பெரிய ghatak ட்ரோன்களை உருவாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஸ்டெல்த் விங் ஃபிளையிங் டெஸ்ட் பெட் அப்படிங்கிற ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனை முதல்ல ஒரு ஃபிளையிங் டெஸ்ட் பெட்டா தான் இந்தியா உருவாக்கி இருந்தாங்க. ஆனா சோதனையின் போது ஸ்விஃப்ட் யுஏவியோட செயல்திறன் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனால ஸ்விஃப்ட் யுஏவிய ஒரு பிளாட்ஃபார்மா மாத்தி இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு தற்போது இந்திய விமானப்படை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியா உருவாக்கும் ஸ்விஃப்ட் யுஏவி 1 டன் எடை கொண்ட ஒரு அன்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிளா உருவாக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த ஸ்விஃப்ட் ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டு 3 முறை வெற்றிகரமா சோதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஸ்விஃப்ட் யுஏவியோட செயல்திறன்ல இந்திய விமானப்படைக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்தியா உருவாக்கும் ஸ்டெல்த் யுஏவிய ஒரு மினி பாமர் விமானமா பயன்படுத்துவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. அதாவது சிறிய அளவிலான பாம்ஸை எடுத்து சென்று எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ட்ரோன்களை பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம உளவு தகவல் சேகரிப்பதற்கு, சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இந்த ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க. மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இது போன்ற ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியா உருவாக்கும் ஸ்விஃப்ட் யுஏவி ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் வெஹிக்கிள். இந்த ட்ரோன்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திற்கு தேவையான
அனைத்து விஷயங்களும் இருக்குது. குறிப்பா ஸ்விஃப்ட் யூஏவியோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு சில முக்கியமான ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்விஃப்ட் யூஏவில இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஸ்விஃப்ட் யூஏவில ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்களை ட்ரோனோட உள்புறத்துல சேமிச்சு வைக்க முடியும். இதனால ஸ்விஃப்ட் யூஏவியோட ஸ்டெல்த் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இதே இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இன்டர்னல் வெப்பன் பேல பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ் போன்ற பாம்ஸை எடுத்து சென்று இந்த ஸ்விஃப்ட் யூஏவினால தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஸ்விஃப்ட் யூஏவியை இயக்குறதுக்கு ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட NPO Certain 36MT அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியா இந்த இன்ஜின்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு உள்நாட்டிலே DRDO 50MT அப்படிங்கிற டர்போ ஃபேன் இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில மாதங்கள்ல இந்த புதிய இன்ஜின் ஸ்விஃப்ட் யூஏவில இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்விஃப்ட் யூஏவி 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த யூஏவி ஒரு ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷன் கொண்ட ட்ரோன். அதாவது அமெரிக்காவின் B2 பாமர் விமானங்கள் போன்று ஒரு டெய்ல்லெஸ் ஃப்ளையிங் விங் கான்ஃபிகரேஷன் கொண்ட அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் வெஹிக்கிளா இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது ஸ்விஃப்ட் யூஏவில பயன்படுத்தப்பட்டு வரும் NPO Certain 36MT இன்ஜின் இந்தியாவின் நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே இன்ஜினை தான் இந்த யூஏவிலையும் பயன்படுத்த போறாங்க. இந்த ட்ரோன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட சிறிய ட்ரோனா இருக்கிறதுனால ஸ்விஃப்ட் யூஏவியை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய டீப் ஸ்ட்ரைக் ஆபரேஷன், காம்பாக்ட் சப்போர்ட் போன்ற பல ஆபரேஷன்கள்ல இந்த ஸ்விஃப்ட் யூஏவியை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விஃப்ட் யூஏவியை பயன்படுத்தி அஃபென்சிவ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ஸ்விஃப்ட் யூஏவியை இந்திய விமானப்படை பிரதானமா ஒரு மினி பாம்பர் யூஏவியா உருவாக்குவதற்கு தான் தற்போது திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸை பயன்படுத்தி எதிரிகளோட முக்கியமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த ட்ரோன்களோட ரடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. இதனால நீண்ட தூரம் ஸ்விஃப்ட் யூஏவினால எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி செல்ல முடியும். இப்போ ஸ்விஃப்ட் யூஏவி இல்லைன்னா இந்திய விமானப்படையோட விமானங்கள் எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி செல்லணும். அப்போ இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால இது போன்ற ஹை ரிஸ்க் ஆபரேஷன்ல இந்த ஸ்விஃப்ட் யூஏவியை பயன்படுத்துவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய கேமராக்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ கமாண்ட் சென்டருக்கு இந்த ட்ரோன்கள்னால அனுப்ப முடியும். இதனால நமது படையினருக்கு அதிகமான சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் ஒரு யுத்த களத்துல மிகப்பெரிய டிஃபரன்சஸ் கொண்டு வரும். அடுத்து இந்திய ராணுவத்துல 40 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அன்கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பினாக்கா ராக்கெட்ஸோட ரேஞ்ச் அதிகப்படுத்துவதற்கு DRDO தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியா நடத்தப்பட்ட சோதனையில 75 முதல் 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கைடட் பினாக்கா ராக்கெட்ஸை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிருக்காங்க. ஆனா இந்திய ராணுவம் இந்த கைடட் பினாக்கா ராக்கெட்ஸோட ரேஞ்ச 120 கிலோமீட்டரா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதன் காரணமாக தற்போது DRDO இந்த ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருக்காங்க. 2025வது வருடத்தோட தொடக்கத்துல எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை சோதிக்க இருக்காங்க. இந்த சிஸ்டம் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்திய ராணுவத்தோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் அன்கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்துல எந்த ஒரு கைடிங் சிஸ்டமும் கிடையாது. இதனால மேக்சிமமா எவ்வளவு ரேஞ்ச் போய் அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துல உள்ள டார்கெட்டை தாக்கும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்யும் கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்துல இலக்குகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா
இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இந்த கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால டார்கெட்டை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த கைடட் பினாக்கா ராக்கெட்டோட ரேஞ்ச் 120 கிலோமீட்டரா இருக்கும். இதனால எதிரி எல்லைக்குள் 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸ இந்திய ராணுவத்தால தாக்கி அளிக்க முடியும். இது ஒரு யுத்த களத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். 2025 வருடத்தோட தொடக்கத்துல நடத்தப்படும் சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டால் இந்த கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் உடனடியா இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து DRDO கைடட் பினாக்கா ராக்கெட்ஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ்னால 300 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். சீனாவிடம் 300 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்கள் இருக்குது. இந்த சிஸ்டங்களை ஒரு யுத்த நேரத்துல இந்தியா மீது சீனாவால பயன்படுத்த முடியும். அதனால சீனாவை கவுண்டர் செய்யும் விதமா தான் இந்த 300 முதல் 400 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கைடட் பினாக்கா ராக்கெட்ஸை DRDO டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 ராக்கெட் சிஸ்டங்களும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்தியாவுடைய தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமாண்ட் சென்டர்ஸ், லாஜிஸ்டிக் ஹப், ஆயுத கிடங்குகள் போன்ற பல இடங்கள் மீது இந்தியானால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அடுத்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக ஆதரவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இது இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில சம்பந்தப்பட்டிருக்க விஷயங்கள் குறித்து நாங்க 5 நாடுகளுடன் பேசியிருக்கோம், அவங்கள வச்சு இந்தியாவை நாங்க வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில கனடா பிரதமர் எந்த 5 நாடுகள்கிட்ட இந்தியாவை பத்தி குறை சொன்னாரோ அதே நாடுகளிடம் தற்போது இந்தியா கனடால செயல்பட்டு வரும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் குறித்து பேச போறாங்க. அதாவது கனடால செயல்பட்டு வரும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட ஒரு லிஸ்ட 5 நாடுகள்கிட்ட கொடுக்க போறாங்க. இந்த விஷயத்த இந்தியா கனடாவை மனதில் வைத்து மட்டும் செய்யல. ஏன்னா இந்த 5 நாடுகள் அப்படிங்கிறது ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் அனைத்திலும் காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கம் ரொம்ப ஓப்பனாவே செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 5 நாடுகளும் இந்தியாவுடன் நாங்க நட்பா இருக்க விரும்புறோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இந்தியாவோட எதிரிகளுக்கு அவங்களோட நாட்டுல இடம் கொடுப்பாங்க. இந்த விஷயத்த நேரடியா தோலுரித்து காமிப்பதற்காக தான் இந்தியா தற்போது 5 நாடுகள்கிட்ட காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட லிஸ்ட கொடுக்க போறாங்க. இதன் மூலமா இன்னும் காலனி ஆதிக்க மனநிலையில இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகளோட முகத்திரைய இந்தியா கிழிக்க போறாங்க. இந்தியா கொடுக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட லிஸ்ட்ல தற்போது அமெரிக்கால இருக்கக்கூடிய 10 பேர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தீப் சிங் சித்து, அஷர்தீப் சிங் கில், லக்பீர் சிங் போன்ற பல முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட பேர் அந்த லிஸ்ட்ல இருக்க போகுது. அதனால மரியாதையா உங்க நாட்டுல காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுப்பதை நிறுத்துங்க அப்படின்னு 5 நாடுகளை நேரடியா இந்தியா எச்சரிக்க போறாங்க. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன பொறுத்த மட்டில் இந்த 5 நாடுகளை தேவைப்படும் விஷயங்களுக்கு மட்டும் இந்தியா பயன்படுத்திக்கிடணும். இவங்களை என்னைக்குமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸா சேர்த்து கொள்ள கூடாது. ஏன்னா இதே நாடுகள் தான் இந்தியால பல சூழ்ச்சிகள் செய்து கிட்டத்தட்ட 200 வருடங்களா நம்மள ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த நாடுகளுடன் இந்தியா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.